விடியல் வைப்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு பிடிச்சமான துறை எதுவோ அத தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு சரியான பாதை எதுவோ அத ஃபைனலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். சில பேர் அத கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேர் இன்னும் நமக்கு பிடித்தமான துறை எது, நமக்கு சரியான பாதை எது அப்படின்றத தேடிக்கிட்டே இருப்பீங்க. அது பரவால்ல. நல்லா யோசிங்க. ஆனா தீர்க்கமான முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி மூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனா அத விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லப் போறேன். எந்த அளவுக்கு நம்ம கெரியர் முக்கியமோ, அதே அளவுக்கு நம்ம ஹெல்த்தும் முக்கியம். அத பத்தி தான் இன்னைக்கு சொல்லப் போறேன். பொதுவா விமென்ஸ் என்ன பண்ணுவோம், மேரேஜுக்கு அப்புறம் நம்ம செல்ஃப் கேரை விட்டுருவோம். குழந்தைங்களுக்கு அப்புறம் சுத்தமா நம்மள கேர் பண்றதையே விட்டுருவோம். ஆனா, எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ, அதே அளவுக்கு நம்ம ஹெல்த்தையும் நம்ம கேர் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான், நம்ம குடும்பத்தையும், நம்ம குழந்தைங்களையும் சரியா கவனிச்சுக்க முடியும். ஒரு குடும்பத்தோட ஆணிவேரே அந்த வீட்டோட பெண் தான். அந்த பெண் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காளோ, அந்த குடும்பமும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஸோ, இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்கணும். அண்ட் இத தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கவனிக்கணும். ஏன்னா, நம்ம ஹெல்த்த தான் ஃபர்ஸ்ட்டு. அப்பதான் நம்ம ஃபேமிலிய நம்ம பார்த்துக்க முடியும். கரெக்ட்டா? அப்போ இனிமே டெய்லி என்ன பண்றீங்கன்னா, நீங்க யூசுவலா எந்திரிக்கிற டைம விட 1 ஹவர் முன்னாடி எந்திரிக்கிறீங்க. இப்படி நீங்க எந்திரிக்கும்போது, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து சின்ன சின்ன எக்ஸர்சைஸு, யோகாஸு, உடம்ப அசைக்கிற மாதிரி அசைவுகள குடுத்தோ, நம்ப உடம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நீங்க எக்ஸர்சைஸ்க்கும், யோகாக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாரி நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்கு எந்த மெடிடேஷனும் தெரியலன்னா, ஒரு 30 மினிட்ஸ் உங்க மூச்ச மட்டுமாவது நீங்க கவனிக்க செய்யணும். அப்படி நம்ம செய்யும்போது நம்ப மனசும் அமைதியாகும். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நம்ப உடல வந்து எனர்ஜெட்டிக்கா மாத்துறதுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நம்ப மனச வந்து அமைதியா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்ச உடனே 1 மணி நேரம் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது, அந்த டேவே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களுக்கு மெடிடேஷனுக்காக வேற ஏதாவது அம் கத்துக்கணும், வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸ்ல போடுறேன். ஆனா, உங்க பிளான் இப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் வந்து எக்ஸர்சைஸ்க்காக இல்லன்னா யோகாக்காக, நெக்ஸ்ட் 1/2 அன் ஹவர் வந்து மெடிடேஷனுக்காக. இது 2யும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க மத்த வீட்டு வேலைங்கள செய்ய ஆரம்பிக்கலாம். இப்படி நம்ம பண்ணும்போது, நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ, நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா, எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த டே ஃபுல்லாமே. ஸோ, நம்ம இப்படி பண்ணும்போது, நம்ம உடல், மனசு, ஆறா எல்லாமே அலைன் ஆகும்போது, நம்ம நெனைக்கிற விஷயத்த ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.